மேட்டூர் அருகே உள்ள புதுவேலமங்கலம் கிராமத்தில் 2 நாட்களாக நடமாடி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 4 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திய வனத்துறையினர் ஓரிடத்தில் கூண்டு ஒன்றையும் வைத்துள்ளனர். சிறுத்தை பிடிபடும் வரை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுமாறு வனத்துறையினரிடம் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் கேட்டுக் கொண்டார். தேனி புறவழிச்சாலையில் 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதாவால் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு போக்குவரத்து சிக்னல்கள், காவல் அறை, சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் பொருத்தப்பட்டு இயங்கி வந்தது. கடந்த சில மாதங்களாக புதிய பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்து சிக்னல்கள் இயங்காமலும் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து சேதமடைந்து பராமரிப்பின்றி காணப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தூத்துக்குடி எம்பி கனிமொழி தனது வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த திமுக தொண்டர்களை தலைக்கவசம் அணியாமல் இருசக்கரம் வாகனம் ஓட்டக்கூடாது என அறிவுறுத்தினார். அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட கனிமொழி வீட்டிற்கு திரும்பிச் செல்லுமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பள்ளிக்கூடம், கல்லூரிகளுக்கு வெளியிலேயே போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் அதிக கொலைகள் நடக்க போதைப் பொருட்கள் தான் காரணம் என்றும் கூறினார். முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவால். இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி. ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. சங்கரன் கோவில் அருகே மேலநீலிதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் வெளியப்பன் கடந்த 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதே ஊரைச் சேர்ந்த பாலமுருகன், கோவேந்திரன் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவிலில் 53வது பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு கருட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்தநல்லூர் அருள்மிகு ஒப்பனையம்பாள் சமேத பால்வண்ணநாத சுவாமி திருக்கோவில் ஆவணி தவசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. துபாயில் இருந்து கொண்டுவரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ 200 கிராம் தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேர் கழிவறைகளை சுத்தம் செய்யும் கருவிகளை டிராலியில் வைத்து தள்ளிக்கொண்டு தங்கத்தை வெளியே எடுத்துச் செல்லும் என்றபோது அதிகாரிகள் சோதனை நடத்தி தங்க பசைகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானல் சாமக்காட்டு பள்ளம் அருகே கள்ளச்சந்தையில் விற்பதற்காக தோட்டத்து வீட்டில் பெட்டி பெட்டியாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தோட்ட உரிமையாளரை தேடி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதனை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நிலையில் அவர்கள் எப்படி நடுநிலையாளர்களாக இருப்பார்கள் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வினவியுள்ளார். திருப்பூர் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறியுள்ளார்.
உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து ஏற்பட்ட தொடர் விபத்துகளால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேட்டத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்து மோதிய வேகத்தில் டேங்கர் லாரி சாலையின் மீடியனை தாண்டி எதிர்ப்புறத்திற்கு சென்றது. அப்போது எதிர் திசையில் வந்த மினி லாரி மீது டேங்கர் லாரி மோதியது. விபத்தில் சிக்கிய மினி லாரியின் பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் சடன் பிரேக் அடித்து இடதுபுறமாக திருப்பிய போது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகள், 2 லாரிகளின் ஓட்டுநர்கள் மற்றும் 2 பேருந்துகளில் வந்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிழக்கு மருதூர் கிராமத்தில் விநாயக சதுர்த்தியன்று பேனர் வைப்பது தொடர்பாகவும், திங்களன்று விசர்ஜன ஊர்வலத்தின் போது மின்கம்பியில் சிக்கி பிள்ளையார் சிலை சேதமடைந்தது பற்றியும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இது தொடர்பாக 62 பேர் மீது திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். பதற்றம் தொடர்வதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.